ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனலில் திருமலை திருப்பதி பற்றிய தரிசன தகவல்களை பார்க்கலாம். நேற்று ஆகஸ்ட் 13 மதியம் 3:30 மணி தொடங்கி இன்று ஆகஸ்ட் 14 வியாழக்கிழமைக்குரிய இலவச எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் திருப்பதியில் கொடுத்தாங்க. வியாழக்கிழமை என்பதனால எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் குறைவாக தான் கொடுப்பாங்க. அதனால் நேற்று ஆகஸ்ட் 13 இன்று ஆகஸ்ட் 14 எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் 10,000 டோக்கன்ஸும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் 3,000 டோக்கன்ஸும் மதியம் 3:30 மணி தொடங்கி நேற்று கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த இலவச தரிசன டோக்கன்ஸ் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் நேற்று மாலை சுமார் 5:30 மணி வரைக்கும் கிடைத்தது. திவ்ய தரிசன டோக்கன்ஸ் 9:30 மணிக்கு செக் பண்ணி பார்த்த சமயத்தில் 250 டோக்கன்கள் மட்டுமே மீதம் இருந்தது. நாளை வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தை முன்னிட்டு அரசு விடுமுறை. அடுத்து சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையும் தொடர்ச்சியாக விடுமுறை நாட்களாக அமையக்கூடிய காரணத்தினால இந்த 3 நாட்கள் தொடர் விடுமுறையை முன்னிட்டு திருமலை மற்றும் திருப்பதியில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கடந்த 4-5 நாட்களாகவே நிறைய ஃபாலோவர்ஸ் ஆகஸ்ட் 15 மற்றும் 16 எல்லாம் போனால் நமக்கு டோக்கன் கிடைக்குமா அல்லது டோக்கன் கிடைக்காத பட்சத்தில் நேரடி சர்வ தரிசனத்தில் எத்தனை மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகும்னு கேட்கிறீங்க. எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மதியம் 3 மணி தொடங்கி 4 மணிக்குள்ளே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதற்கு காலையில் 10:30-11 மணியிலிருந்தே பக்தர்கள் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. விடுமுறை நாட்கள் என்பதனால டோக்கன் வாங்குறதுக்கும் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்திற்கு நேற்று ஆகஸ்ட் 13 15 மணி நேரம் ஆனதாக டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. தொடர் விடுமுறையை முன்னிட்டு நேரடி சர்வ தரிசனத்திற்கான தரிசன நேரம் இதைவிட அதிகமாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் இத்தனை மணி நேரம் தான் ஆகும் அப்படின்னு நம்மளால கண்டிப்பா கெஸ் பண்ணி சொல்லவே முடியாது. அதற்கடுத்து ஆகஸ்ட் 15, 16, 17 இந்த 3 விடுமுறை நாட்களில் இன்ஃபேண்ட் தரிசனத்திற்கு, அதாவது 1 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கான தரிசனம் இருக்கான்னு சில ஃபாலோவர்ஸ் கேட்குறீங்க. இதுவரைக்கும் டிடிடி இன்ஃபேண்ட் தரிசனம் அடுத்த 3 நாட்களுக்கு கேன்சல் செய்வதை பற்றி எந்த அறிவிப்பும் கொடுக்காத காரணத்தினால இன்ஃபேண்ட் தரிசனம் ஆகஸ்ட் 15, 16 மற்றும் 17 தேதிகளில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் இன்ஃபேண்ட் தரிசனம் அடுத்த 3 நாட்களுக்கு கேன்சல் செய்வதாக டிடிடி ஏதாவது அப்டேட் கொடுத்தாங்கன்னா நானுமே நம்முடைய சேனல் வீடியோ மூலமாகவோ அல்லது கம்யூனிட்டி போஸ்ட் மூலமாகவோ நிச்சயமாக நானும் உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுக்குறேன். அல்லது நீங்கள் நேரடியாக திருமலைக்கு போகக்கூடிய சமயத்தில் இன்ஃபேண்ட் தரிசனம் பற்றிய அப்டேட் கிடைத்தாலும் நீங்களும் சேனலில் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா அது மற்ற பக்தர்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இன்று ஆகஸ்ட் 14 நாளை ஆகஸ்ட் 15 இலவச தரிசன டோக்கன்கள் மாலை 4 மணி தொடங்கி கீழ் திருப்பதியில் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இலவச எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்று ஆகஸ்ட் 14 மாலை 4 மணி தொடங்கி நாளை ஆகஸ்ட் 15 இலவச எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் 10,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கீழ் திருப்பதியில் அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்று ஆகஸ்ட் 14 மாலை 4 மணி தொடங்கி நாளை ஆகஸ்ட் 15 இலவச திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மொத்தம் 3,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இலவச தரிசன டோக்கன்களினுடைய ஸ்டேட்டஸ் 4-5 மணிக்கு செக் பண்ணி பார்த்த சமயத்தில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் 9,557 டோக்கன்களும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் 2,923 டோக்கன்களும் மீதம் இருந்தது. எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் இரண்டுமே கீழ் திருப்பதியில் மட்டும்தான் கிடைக்கும். மேல் திருப்பதியில், அதாவது திருமலையில் எங்கேயுமே கிடைக்காது. ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸும் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையினுடைய ஆரம்பத்தில் கொடுப்பது கிடையாது. அதற்கு பதிலாக தான் கீழ் திருப்பதியில் அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ்லேயே திவ்ய தரிசன டோக்கன்களும் கொடுக்குறாங்க. பூதேவி காம்ப்ளெக்ஸில் திவ்ய தரிசன டோக்கன்ஸும் கொடுக்குறாங்க, எஸ்எஸ்டி டோக்கன்ஸும் கொடுக்குறாங்க. இரண்டுக்குமே தனித்தனி கியூ இருக்கும். கியூ ஆரம்பமாகக்கூடிய இடத்திலே அது எந்த டோக்கனுக்கான கியூ என்றும் போர்டு வச்சிருப்பாங்க. அலிப்பிரி நடைபாதையிலேயோ அலிப்பிரி நடைபாதை வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கோ எங்கேயுமே எந்தவித தரிசன டோக்கன்களும் கொடுப்பது கிடையாது. அலிப்பிரி நடைபாதை வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு டோக்கன்கள் தேவைப்பட்டால் கீழ் திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்கிட்டு நீங்கள் அலிப்பிரி வழியாக நடந்து போகலாம். அலிப்பிரி மற்றும் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போகிறதுக்கு எந்தவித தரிசன டோக்கனோ அல்லது தரிசன டிக்கெட்டோ இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. உங்ககிட்ட எந்தவித டோக்கனும் இல்லை, தரிசன டிக்கெட்டும் இல்லைனாலும் இந்த 2
2 நடைவழி பாதை வழியாக நடந்து போய் திருமலைக்கு போன பிறகு டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூவில் ஜாயின் பண்ணி கூட நம்ம பெருமாளை தரிசனம் செஞ்சுக்கலாம். எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் ஆதார் கார்டினுடைய அடிப்படையில் தான் கொடுக்குறாங்க. ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது கிளியரான ஜெராக்ஸ் காப்பியாக இருக்கலாம். இந்த இலவச டோக்கன்கள் 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. மற்ற யாருக்கெல்லாம் இந்த இலவச தரிசன டோக்கன்கள் தேவைப்படுதோ அவங்க எல்லாருமே அவங்களுடைய ஆதார் கார்டோடு கியூவில் நின்று தான் இந்த டோக்கன்கள் வாங்க முடியும். மற்றவர்களுக்காக இன்னொருத்தர் கியூவில் நின்று இந்த டோக்கன்கள் அவங்களுக்கு வாங்கி தர முடியாது. இந்த டோக்கன்கள் கொடுக்கக்கூடிய சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய வெப் கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க, ஆதார் கார்டு நோட் பண்ணிப்பாங்க. அந்த ஃபோட்டோவும் நம்முடைய தரிசன டோக்கன் ஸ்லிப்பில் பிரிண்ட் ஆகும். இந்த ஒரு காரணத்திற்காகவே இந்த இலவச டோக்கன்கள் தேவைப்படக்கூடிய எல்லாருமே கியூவில் நின்று தான் இந்த டோக்கன்கள் வாங்க முடியும். இந்த இலவச டோக்கன்கள் கொடுக்கப்படக்கூடிய இடத்துல எல்லா பக்தர்களுக்கும் சேர்த்து பொதுவாக ஒரு கியூ தான் இருக்கும். கைக்குழந்தைகள் வைத்திருப்பவர்கள், ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மற்றும் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு என்று எந்தவித தனி கியூவும் இருக்காது. எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் அல்லது திவ்ய தரிசன டோக்கன் எந்த டோக்கன் வாங்கினாலுமே தரிசனத்திற்காக எப்போ கியூவில் ஜாயின் பண்ணணும்னா நமக்கு எந்த நாளுக்குரிய தரிசன டோக்கன் கிடைச்சிருக்கோ அந்த நாள் நம்முடைய தரிசன ஸ்லாட்டுக்கு 2 மணி நேரத்திற்கு முன்னாடி தரிசன கியூவில் ஜாயின் பண்ணி பெருமாளை தரிசனம் செய்கிறதுக்காக போகலாம். எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்கக்கூடிய பக்தர்கள் நீங்கள் திருமலையில் போய் நைட் ஸ்டே பண்ணுவதாக இருந்தால் டோக்கன் வாங்கிய உடனே திருமலைக்கு கிளம்பலாம். ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கிய பக்தர்கள் உங்களுக்கு எந்த நாளுக்குரிய திவ்ய தரிசன டோக்கன் கிடைச்சிருக்கோ அந்த நாள் நீங்கள் ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நடந்து போய் ஸ்ரீவாரிமேட்டுவினுடைய 1250வது படியில் மறக்காமல் உங்களுடைய திவ்ய தரிசன டோக்கனை ஸ்கேன் பண்ணிக்கணும். அப்படி ஸ்கேன் செய்தால் மட்டுமே அந்த திவ்ய தரிசன டோக்கன் தரிசனத்திற்கு செல்லுபடியாகும். எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கக்கூடிய பக்தர்களுக்கும் 2 பக்தர்களுக்குமே திருமலையில் ஒரே தரிசன கியூ தான் இருக்கும். ஒரே தரிசன கியூ மூலமாக போய் தான் நம்ம பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வருவோம். எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸினுடைய ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் ATGH சர்க்கிள், ஆழ்வார் டேங்க் கெஸ்ட் ஹவுஸ் சர்க்கிள். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலமாக நீங்கள் தரிசனத்திற்காக போக போகிறீங்கன்னா திருமலையில் SV மியூசியமுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ண தேஜா சர்க்கிளில் தான் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசன கியூ ஆரம்பமாகும். சப்போஸ் அடுத்த 3 நாட்களில் கூட்டம் அதிகமாகும் பட்சத்தில் இந்த டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்தினுடைய கியூ கூட்டத்தை பொறுத்து கொஞ்சம் மாறுபடும். ஸோ அப்போ நீங்கள் அங்கே நேரடியாக போய் விசாரிக்கும் போது இப்போ டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூ எங்கே ஸ்டார்ட் ஆகுது என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்தினுடைய கிருஷ்ண தேஜா சர்க்கிளுக்கு போகிறதுக்கும் ATGH சர்க்கிளுக்கு போகிறதுக்கும் திருமலையில் இருக்கக்கூடிய இலவச பஸ் மூலமாக நம்ம போகலாம். எஸ்எஸ்டி டோக்கன்ஸ், திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மற்றும் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசன பக்தர்களுக்கு எந்தவித ட்ரெஸ் கோடும் கிடையாது. நீங்கள் எந்த தரிசன கியூவில் ஜாயின் பண்ணுறதாக இருந்தாலும் டிக்கெட் வாங்கியோ டோக்கன் வாங்கியோ அல்லது டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலமாகவோ எந்த தரிசன கியூவில் ஜாயின் பண்ணாலும் அந்தந்த தரிசன கியூவில் கொஞ்சம் தூரம் போன பிறகு மொபைல் மற்றும் லக்கேஜ் டெபாசிட் பண்ணக்கூடிய இடம் வரும். அங்கேயே நம்முடைய பொருட்களை நம்ம டெபாசிட் பண்ணிக்கலாம். டெபாசிட் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய வெப் கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு கோவிலை விட்டு வெளியே வந்த பிறகு வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்கு எதுக்க ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். ஆஞ்சநேயர் கோவிலுக்கு பின்னாடி PAC4 பில்டிங் இருக்கும். அங்கே பொருட்களை டெபாசிட் பண்ணும்போது யார் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்களோ அவங்களே இந்த PAC4 பில்டிங்குக்கு மறுபடியும் போய் உங்களுடைய பொருட்களை திரும்ப வாங்கிக்கலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் பக்தர்கள் கியூவில் ஜாயின் பண்ணி வெயிட்டிங் ஹாலை கடந்து வைகுண்டம் காம்ப்ளெக்ஸ் பில்டிங் உள்ளே போகக்கூடிய சமயத்தில் ஒரு தரிசன டோக்கன் ஸ்லிப் கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்லேயே உங்களுடைய தரிசனத்திற்கு எத்தனை மணி நேரம் ஆகும், உங்களுடைய தரிசன நாளும் நேரமும் பிரிண்ட் ஆகியிருக்கும். இந்த ஸ்லிப்பை நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். எஸ்எஸ்டி டோக்கன்ஸ், திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மற்றும் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் பக்தர்கள் தரிசனம் முடிச்சுட்டு கோவிலை விட்டு வெளியே வந்த பிறகு லட்டு கவுண்டருக்கு போய் உங்களுடைய டோக்கனை கொடுத்து ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா லட்டு தேவைப்பட்டால் சின்ன லட்டுவுக்கு 50 ரூபாயும் பெரிய லட்டுவுக்கு 200 ரூபாயும் நாம் பே பண்ணணும். ஒருத்தருக்கு அன்றைய நாளினுடைய கூட்டத்தை பொறுத்து 2 முதல் 10 எக்ஸ்ட்ரா லட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தரிசனம் முடிச்சுட்டு வந்த பிறகு தான் நம்ம லட்டு வாங்க முடியுமே தவிர்த்து தரிசனம் செய்யாமல் நம்ம லட்டு வாங்க முடியாது. தரிசன கியூவில் போகும்போது நம்முடைய டோக்கனை ஒரு முறை ஸ்கேன் பண்ணிப்பாங்க. டிக்கெட் வச்சுருக்கீங்கன்னா அந்த டிக்கெட்டையும் ஸ்கேன் பண்ணுவாங்க. அப்படி ஸ்கேன் செய்திருந்தால் மட்டும்தான் லட்டு கவுண்டருக்கு வந்து நம்ம லட்டு வாங்க முடியும். அதனால் நம்ம தரிசனம் செய்யாமல் நம்முடைய டோக்கன் அல்லது டிக்கெட்டை வைத்து லட்டு வாங்க முடியாது. சப்போஸ் நீங்கள் எந்தவித
திருமலையில் டோக்கனும் வாங்கலை, டிக்கெட்டும் வாங்கலை. கூட்டம் அதிகமாக இருந்தனால தரிசனம் செய்ய முடியல. எங்களுக்கு லட்டு பிரசாதம் மட்டும் கிடைக்குமானா திருமலையில் இருக்கக்கூடிய லட்டு கவுண்டரில் ஆதார் கார்டை வைத்து லட்டு கொடுக்குறாங்க. அதற்குன்னு லட்டு கவுண்டர் பில்டிங்கில் தனி கியூ இருக்கும், போர்டும் வச்சுருப்பாங்க. ஒரு ஆதார் கார்டு எண்ணுக்கு மேக்சிமம் 2 50 ரூபாய் லட்டு மட்டும்தான் கொடுப்பாங்க. அதற்கு நாம் 100 ரூபாய் பே பண்ணணும். உங்களுடைய ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது கிளியரான ஜெராக்ஸ் காப்பி இந்த கவுண்டரில் காட்டி உங்களுக்கு இந்த 2 லட்டுக்கள் தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம். திருமலை மற்றும் திருப்பதி தரிசனத்திற்காக போகக்கூடிய சமயத்தில் டிடிடி ரூம்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆஃப்லைனில் நேரடியாக நம்ம டிடிடி ரூம் புக் பண்ணிக்கலாம். இதற்கு எந்தவித தரிசன டிக்கெட்டோ அல்லது தரிசன டோக்கனோ இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. ஆனால் மினிமம் 2 நபர்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் இருந்தால் மட்டுமே டிடிடி ரூம் நாம் வாங்க முடியும். தனி ஒரு நபருக்கு எந்த லொக்கேஷன்லையுமே டிடிடி ரூம் கொடுப்பது கிடையாது. கீழ் திருப்பதியில் உங்களுக்கு ரூம் தேவைப்பட்டால் கீழ் திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்தில் அதிகாலை 6 மணி தொடங்கி டிடிடி ரூம்ஸ் தினமுமே ஆஃப்லைனில் கொடுக்குறாங்க. திருமலையில் தங்குவதற்கு ரூம் தேவைப்பட்டால் திருமலையினுடைய சிஆர்ஓ ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் தினமுமே அதிகாலை 5 மணி தொடங்கி ஆஃப்லைனில் ரூம்ஸ் கொடுக்குறாங்க. டிடிடி ரூம் புக் செய்வதற்கு ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது கிளியரான ஜெராக்ஸ் காப்பி அவசியம். மொபைலில் இருக்கக்கூடிய ஆதார் கார்டு காப்பீஸை ரூம் புக்கிங்காக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. தனி ஒரு நபராக போகிறீங்க, உங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு இடம் தேவைப்பட்டாலோ அல்லது உங்களுக்கு டிடிடி ரூம் கிடைக்கலன்னா கீழ் திருப்பதியில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம் மற்றும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்தில் ஃப்ரீ லாக்கர்ஸ் மற்றும் ஃப்ரீ டார்மெட்ரி ஹால் வசதிகள் இருக்குது. அங்கேயே ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி ரெஸ்ட் ரூம் மற்றும் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. டிடிடி லாக்கர்ஸ் எடுக்கிறதுக்கு நமக்கு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி அவசியம். டார்மெட்ரி ஹால்ஸில் தங்குவதற்கு எந்தவித ஐடி ப்ரூஃபும் தேவை கிடையாது. இதே போல் திருமலையில் சிஆர்ஓ ஆஃபீஸை ஒட்டியே பிஏசி 1, 2, 3, 5 என்று 4 கட்டிடங்களில் இலவச லாக்கர் மற்றும் இலவச டார்மெட்ரி ஹால் வசதிகள் இருக்குது. ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி ரெஸ்ட் ரூம் மற்றும் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அலிப்பிரி நடைபாதை என்ட்ரி ஓப்பன் ஆகக்கூடிய நேரம் அதிகாலை 5 மணி, என்ட்ரி க்ளோஸ் ஆகக்கூடிய நேரம் இரவு 9:30 மணி. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை என்ட்ரி ஓப்பன் ஆகக்கூடிய நேரம் அதிகாலை 6 மணி, என்ட்ரி க்ளோஸ் ஆகக்கூடிய நேரம் மாலை 5:30 மணி. இந்த 2 நடைவழி பாதை வழியாக 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளை உங்களோட அழைச்சிட்டு போறீங்கன்னா மதியம் 2 மணியோடு என்ட்ரி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அலிப்பிரி நடைபாதையில் வனவிலங்குகள் நடமாட்டம் இருக்கக்கூடிய காரணத்தினால மதியம் 2 மணி தொடங்கி இரவு 9:30 மணி வரைக்கும் பக்தர்கள் தனியாக நடக்கிறதுக்கு அலோ பண்ணுறது கிடையாது. அதற்கு பதிலாக பக்தர்கள் 50 முதல் 70 பேர் சேர்ந்த பிறகு ஒரு டீமாக தான் நடக்கிறதுக்கு அலோ பண்ணுறாங்க. திருமலையிலிருந்து திருப்பதிக்கு வர்றதுக்கும் திருப்பதியிலிருந்து திருமலைக்கு போகிறதுக்கும் ஃபர்ஸ்ட் பஸ் அதிகாலை 3 மணிக்கும் கடைசி பஸ் இரவு 11:30 மணிக்கும் இருக்கும். இதே நீங்கள் ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் அல்லது ஓன் வெஹிக்கிள்ஸ் மூலமாக காட் ரோட்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா காட் ரோட்ஸ் என்ட்ரி ஓப்பன் ஆகக்கூடிய நேரம் அதிகாலை 3 மணி, என்ட்ரி க்ளோஸ் ஆகக்கூடிய நேரம் இரவு 11:45 மணி. நள்ளிரவு 12 மணி தொடங்கி அதிகாலை 3 மணி வரைக்கும் இந்த 2 காட் ரோட்ஸும் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எந்த வெஹிக்கிள் மூவ்மெண்ட்ஸுக்கும் அலோ பண்ண மாட்டாங்க. கடந்த ஒரு வாரமாகவே திருமலையில் விட்டு விட்டு மழை இருந்தது. இன்னைக்கு இதுவரைக்கும் மழை கிடையாது. ஆனால் கிளைமேட் நல்ல மேகமூட்டத்துடன் இருக்குது, குளிர்ச்சியாகவும் இருக்குது. இந்த விடுமுறை நாட்களுக்கு கை குழந்தைகள் அல்லது வயதானவர்களை உங்களோடு தரிசனத்திற்கு அழைச்சிட்டு போகிறீங்கன்னா அவசியமாக மறக்காமல் அவங்களுக்கு தேவையான உள்ளன் கேப், ஸ்வெட்டர்ஸ், ஷால்ஸ், மெடிசின்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போங்க. டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்திற்கு இந்த 3 விடுமுறை நாட்களுக்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தேவையான போர்வைகள் அவசியமாக எடுத்துகிட்டு போங்க. அது எல்லாமே அலோ பண்ணுவாங்க. சப்போஸ் இரவு நேரங்களில் கம்பார்ட்மெண்ட்ஸில் ஸ்டே பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டால் போர்வைகள் தூங்குறதுக்கோ அல்லது உங்களுக்கு போர்த்திக்கிறதுக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவசியம் போர்வைகளோ அல்லது உள்ளன் ட்ரெஸ்ஸஸ் அவசியமாக எடுத்துகிட்டு போங்க. நேற்று ஆகஸ்ட் 13ஆம் தேதி திருமலையில் தரிசனத்திற்கு வந்த மொத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 75,859. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 33,344. உண்டியல் காணிக்கை 4.31 கோடி. டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் பக்தர்கள் நேற்று 28 கம்பார்ட்மெண்ட்ஸில் வெயிட் பண்ணதாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 15 மணி நேரம் ஆனதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 3 முதல் 6 அல்லது 7 மணி நேரம் ஆகலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 15 மணி நேரம் முதல் 24 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபாய் தரிசன டிக்கெட் அல்லது வர்ச்சுவல் சேவா தரிசன டிக்கெட்ஸ் மூலம் தரிசனம் பார்ப்பதற்கு 2 முதல் 5 மணி நேரம் ஆகலாம்.
இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.